ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க, ரெண்டுமே வந்து பெரிய பெரிய மாடு. கேட்டு பார்ப்போமே இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க ரேட்டு. பல்லு எல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல. இதுங்களா என்னென்ன பல்லு? இது ரெண்டு அது நாலு, ரெண்டுமே தலசமா இல்ல தலைத்து தான். நீங்க இல்ல இது வந்து மாடு கண்ணோட இருக்கு. வியாபாரம் வந்து பேசுறாங்க போல. மூணு வந்துச்சா? சரி. ஸோ 3 கொண்டு வந்துருக்காங்க. 50 வந்து சொல்றாங்க. திருவண்ணாமலை மாடு 2 நேரம் சேர்த்து 15. ஸோ 2 வேலை சேர்த்து 20 இருக்குன்றீங்க. பல்லுனா பல்லு 8 முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 9 வந்து விழுதுன்றாங்க 3 மாட்டுக்குமே. ஸோ நல்லா இருக்கு மாடுங்க. எவ்வளோ நான் சொன்னீங்க இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதெல்லாம்? அது 6 இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல்லே வந்து வைக்கலன்றாங்க. நல்லா மாடு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க சைஸ். இதெல்லாம் பாலெல்லாம் எவ்வளவு கிடைக்கும் நம்ம முதல்ல ஏத்துக்கிறதுலாம்? அதெல்லாம் 2 நேரம் சேர்த்து 25. சரி. இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும். இந்த சந்தை வந்து வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில வந்து ஒரு 5 மணில இருந்து ஒரு 9 மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை. எச்எப் மாடு, ஜெர்சி மாடுங்க, ஸோ ஆடுங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சந்தையில வந்து சேரும். ஸோ அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போதும், அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க. யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து பேர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கால்நடை நம்ம ஒரு சந்தை இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா TN24 சக்தி பிளாக் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேர்ல தான் வந்து இருக்கும் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க. ஸோ மறக்காம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எச்எப் மாடு, ஜெர்சி மாடுங்க, பால் மாடு, சன மாடு சைடு வந்து இருக்கும். ஸோ அப்படியே வந்து பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க. 2 வாரமா வந்து இந்த சந்தை வீடியோஸ் வந்து போடல. இந்த வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தாவே வந்து போகும். ஸோ சன மாடு, பால் மாடு ரெண்டுமே தான் வந்து கேட்க போகிறோம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸாக வந்து இருக்கும். இந்த வாரம் வந்து ரேட்டு வந்து எப்படி போகுது அப்படியே வந்து கேட்போம். ஹெச்எப், ஜெர்சி, ஸோ எல்லாமே வந்து பார்ப்போம் இந்த வீடியோஸில். இல்லை இதுங்கெல்லாம் வந்து சன மாடு போல. என்ன 2 சனியானா? எல்லாம் கடை வச்சுட்டு இருக்குமா? இல்ல கடை வச்சிருக்குமா? எவ்வளோ சொன்னாங்களா? இல்ல இது 60 சொன்னாங்க, இது 90 சொன்னாங்க. இது 60, இது 90. சரிண்ணா. சரி வந்து பாத்தீங்கன்னா 60,000, இது வந்து பாத்தீங்கன்னா 90,000 வந்து சொன்னாங்களாம். ஸோ உள்ள வந்து போயிட்டு இருக்காங்க மாட்டு ஓனர். ஸோ அதனால டீட்டெயில வந்து நம்ம வந்து கேட்க முடியல. ஸோ 60, 90 வந்து சொல்லியிருக்காங்களாம். இல்லை இங்க வந்து ஒரு மாடு வந்து பாருங்க சூப்பரா இருக்கு. நல்லா காம்பு, மடி எல்லாமே வந்து அருமையா இருக்கு. மாடு கண்ணோட இருக்கு. இது வந்து கண்ணுக்குட்டி வந்து முன்னாடி இருக்கு. எல்லாம் மாடும் வந்து சூப்பரா இருக்கு. மடியும் வந்து நல்லா வந்து அருமையா வச்சிருக்கு. என்ன பல்லு அது? பல்லு 4 பல்லா? ஃபர்ஸ்ட் ஈத்து தான். முதல் ஈத்து தான். மாடு வந்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எல்லாம் வந்து மாடு கண்ணோட இருக்கு. பொட்டக்கண்ணா? கிடா கண்ணு மாடு கண்ணோட இருக்கு. எவ்வளோ நான் சொன்னீங்க? இது எவ்வளோ சொன்னீங்க? 50 சொல்றீங்க. நீங்க எந்த ஊர்னா? திருவண்ணாமலையிலேருந்து வந்தீங்களா? ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்களா? 3 வந்துச்சா? சரி. ஸோ 3 கொண்டு வந்துடுறாங்க. 50 வந்து சொல்றாங்க. பாலெல்லாம் எவ்வளோ கிடைக்கும்? 2 வேலை சேர்த்து 10. ஸோ 2 வேலை சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் வந்து கிடைக்குன்றாங்க. 50 வேலை வந்து சொல்றாங்க. ஸோ இந்த சைடு வந்து இருக்கிற மாடு இது வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்ணோட இருக்கு. இது வந்து வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க. ஸோ கேட்டு பார்ப்போம் இது வந்து என்ன பல்லு நீட்டு. ஸோ இது வந்து என்ன தெரியல. நல்லா இருக்கு. இதுவும் வந்து மாடு பார்த்தீங்களா நல்லா வந்து கருப்பு மாடு தான். நான் இது என்ன பல்லு? கடை முளைப்பு. எந்த ஊர்னா மாடு இது? திருவண்ணாமலை மாடு. வியாபாரிங்களா இல்லை சொந்த மாடா உங்களுக்கு? நீங்க வியாபாரிங்க தான்.
சரி சரி. நான் பாலெல்லாம் எவ்வளோ கிடைக்கும் வேலைக்கு? 2 நேரம் சேர்த்து 15. சரி சரிண்ணா. இதெல்லாம் எத்தனை ஈத்துண்ணா? 2வது ஈத்து. சரி சரிண்ணா. எவ்வளோண்ணா விலை சொன்னீங்க? 75. நீங்கள் வாட்டு வியாபாரி தான். சரி, ஒரு போன மாதிரி வாங்கி தர வேணும்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வியாபாரி தான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்ணோட இருக்கு. ஸோ போன் நம்பர் தான் வாங்கி தரேன். நான் உங்கள் போன் நம்பர்னா 97 91 56 64 13 திருவண்ணாமலை. சரி சார். திருவண்ணாமலை எந்த ஊர்னா? சரிண்ணா. சரி, வேணா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க. விசாரிச்சு பாருங்க. இல்லை வந்து ஒரு 15 லிட்டரு வந்து பால் வந்து கறக்குன்றாங்க 2 வேளைக்கு சேர்த்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டரு. நல்லா இருக்கு மாடு. நல்லா வந்து மடி வந்து நல்லா இருக்கு. காம்பும் நல்லா வந்து உலக்கு நல்லா லென்த் இருக்கு. ஸோ நேரில் வந்து பேசி நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ பார்க்குறதுனா பாருங்க கால் பண்ணி. இது பேசினா ஏதாவது கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து பாருங்க நல்லா வந்து பெரிய மாடா இருக்கு. இதில் வந்து இது வந்து மாடு கண்ணோட தான் இருக்கு. நல்லா கேட்டு பார்ப்பேன் என்ன பால் வந்து கிடைக்கணிட்டு. எல்லாம் மாடு கண்ணோட இருக்கு. இதெல்லாம் பாலெல்லாம் எவ்வளோ கிடைக்குது? இது 2 வேளைக்கு 20 லிட்டர் வருதுண்ணா. 2 வேளைக்கு 20. இதெல்லாம் எத்தனாவது ஈத்துனா இருக்கும்? 2வது ஈத்து தான். பொட்டக்கண்ணா இல்லை காலக்கண்ணா? பொட்டக்கண்ணா தான். ஸோ 2 வேலை சேர்த்து 20 இருக்குன்றீங்க. பல்லுனா? பல்லு சேர்ந்துச்சா? நீங்கள் எந்த ஊர்னா? திருவண்ணாமலை. மாட்டு வியாபாரிங்களா? சரி சரி. ஸோ 20 லிட்டர் பால் வந்து கிடைக்கின்றாங்க 2 வேலைக்கு சேர்த்து. ஸோ பல்லு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சேர்ந்து இருக்கு. எவ்வளோ நான் சொன்னீங்க? 75. என்ன பண்ண கொடுப்பீங்க? சரி சரி. இல்லை வந்து இதுங்கெல்லாம் வந்து சென மாடுங்க தான். அப்படியே வந்து பார்ப்போம். ஸோ கைக்கறவெல்லாம் வந்து கேட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து மாடு கண்ணோடு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டி கிராஸ் போல. இது வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்ணோடு இருக்கு. வாங்கிட்டாங்களா இல்லை என்னன்னு தெரியல, பிடிச்சிட்டு போறாங்க. வாங்கிட்டீங்களாண்ணா? எவ்வளோ ஆச்சு? 35. 35,000 வாங்கியிருக்காங்க மாடு கண்ணோடு சேர்த்தி. இல்லை இச்சப்பு இதுங்கெல்லாம் வந்து பாருங்க கலர் வந்து எப்படி இருக்குன்ட்டு. இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸ் மாடுங்க. ரொம்ப பெரிய மாடும் கிடையாது, ரொம்ப சின்ன மாடும் கிடையாது. ஸோ வீட்டானிக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மாடுங்க. கொஞ்சம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. கேட்டு பார்ப்பேன் என்ன பல்லு வச்சிருக்குன்னுட்டு. ஏன்னா பல்லுங்கண்ணா இதெல்லாம்? எல்லாம் 2 தானா? எல்லாம் முதல்ல ஈத்துங்க. எல்லாம் எத்தனை மாதம் ஆகுது? இப்போ எல்லாம் 9. நீங்கன்னா மாட்டு வியாபாரிங்களாண்ணா? எந்த ஊர்னா? காவேரிப்பட்டினம். சரி சரி. எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 தான் முதல் ஈத்து மாடுங்க தான். ஸோ 8 முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 9 வந்து விழுதுன்றாங்க 3 மாட்டுக்குமே. ஸோ நல்லா இருக்கு மாடுங்க. எவ்வளோ நான் சொன்னீங்க இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதெல்லாம்? 85. சென்டரில் 90. சரி சரிண்ணா. ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு போகிறனால தான் இன்னொரு மாதத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி வந்து போடும். ஸோ இவரோட ஃபோன் நம்பர் வந்து தரேன். வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென மாடு இந்த மாதிரி வந்து வாங்கினா விசாரிச்சு பாருங்க. நான் உங்கள் ஃபோன் நம்பர்னா 63 82 0607 41. சரி சரிங்க. உங்கள் பேர்னா? காவேரி. ஸோ நீங்கள் வேணும்னா கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க. 2மே வந்து சென மாடு தான். 8 முடிஞ்சு 15 9 வந்து விழுதுன்றாங்க. மடியெல்லாம் வந்து வச்சிருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைக்க மாடி. இன்னும் கண்ணு போகிற நாள் வந்து இருக்கு, ஒரு மாதம் பக்கம். இல்லை 2மே வந்து நல்லா வந்து ஹைட் இருக்கு மாடு. இதை வந்து சென மாடு தான் போல. நல்லா வந்து ஹைட்ல வந்து இருக்கு. 2 மாடும் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய மாடுங்களாவே இருக்கு.
ரெண்டுமே சனியாடா? ரெண்டும் சனியா? வா, எத்தனை மாசம் ஆகுது? எத்தனை மாசம் ஆகுது? போற நாள் எல்லாம் பல்லு சேர்ந்துச்சா? இது 6வது நாளா? இது வந்து பாத்தீங்கன்னா 6, அது வந்து பாத்தீங்கன்னா 4. எல்லாம் வந்து கண்ணை போடுற 4 தானா? எல்லாம் கொஞ்சம் பெரிய மாடு, எல்லாம் கொஞ்சம் லென்த் இருக்குங்க மாடு. இதுவும் சரி, அதனால வந்து ஹைட் லென்த் இருக்கு அந்த சைடு வந்து இருக்கிறது. இதுவும் ஓரளவுக்கு மீடியம் நல்லா இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ சொன்னீங்க? இது எவ்வளோ சொன்னீங்க? வலு அப்படின்னா 80. சரி சரி. அது இல்லாம 1,00,000 மேல தானா? சரி சரி. இப்போதான் 4 புல்லா அது? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 80. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 சொல்றாங்க. நம்ம வந்து பேசி வாங்கலாம். சொல்றாங்கன்னா அதே விலை கிடையாது, நம்ம வந்து பேசி வாங்கலாம். யாரா இருந்தாலும் சரி, நம்ம சொல்றாங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதே வேலை கொடுத்து வந்து வாங்குறதுல அவங்களுக்கும் தெரியும். அதனால வந்து கொஞ்சம் கூட சொல்லுவாங்க, நம்ம வந்து பேசி வாங்குறதுல வந்து இருக்கு. அப்படி கொடுக்குற விலையை வந்து பாத்தீங்கன்னா வீடியோவில் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் பாதிக்கும். ஸோ அதனால வந்து ஒரு வேலை சொல்லுவாங்க, நம்ம முதல்ல இருந்து பேசி வாங்கணும். ஃபுல்லா வந்து சனா மாடுங்களா இருக்குங்க. ஃபுல்லாவே அப்படியே பாப்போம், கை கறவை எல்லாமே. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாடு கண்ணோட இருக்கு. இதுங்க வந்து பாருங்க, ஒரு 5 மாடு நல்லா வந்து பெரிய பெரிய மாடா இருக்கு. இல்ல கலரா இருக்கட்டும், உடம்பா இருக்கட்டும், நல்லா வந்து பெரிய பெரிய மாடுங்களா இருக்கு. உங்களுக்கு வேணாம்? எல்லாம் நம்மளுது பாக்கோட. எல்லாம் எந்த ஊருதுனா? எல்லாம் டேம் ரோடு. டேம் ரோடு. எல்லாம் பல எத்தனை மாசம் ஆகுது எல்லாமே? 8 மாசம் ஆகுது. 8 மாசம். 8 மாசம். எல்லாம் 8, 8.5 ஆயிட்டு இருக்கு. எல்லாம் பல்லுங்கண்ணா? பல்லு இல்லையா? இன்னும் இது பல்லியே இல்லையா? அது 6. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல்லே வந்து வைக்கலன்றாங்க. நல்லா மாடு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, சைஸ். இதெல்லாம் பாலெல்லாம் எவ்வளவு கிடைக்கும் நம்ம முதல்ல ஏத்துக்கிறதுக்கலாம்? அதெல்லாம் 2வது ஏத்துக்கு 25 லிட்டர் வரும். 2வது 25 லிட்டர் வரும். 2 சேர்த்து 25. டூல் பாட் அது ரெண்டும். சரி சரிண்ணா. இது ஃபர்ஸ்ட் ஏத்து. இது ஃபர்ஸ்ட் இது. இதெல்லாம் எவ்வளவு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஏத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஏத்துக்கு 20 வரும். 20 வரும்ன்றீங்களா? சரி சரி. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20, 25 லிட்டர் வந்து கறவை வந்து இருக்குன்றாங்க. நல்லா வந்து பெரிய பெரிய மாடா இருக்கு. ஸோ இவரோட ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து விசாரிச்சு பார்ப்போம். இதெல்லாம் எந்த ஒரு மாடு நீங்க வாங்கிட்டு வந்ததா இல்ல? வாங்கிட்டு வந்தது தான். எந்த ஊர் சைடுல வாங்குறீங்களா? டேம் ரோடு தான். நீங்க டேம் ரோட அதுல பார்த்து வாங்குறதா நீங்க? எல்லாம் பார்த்து எல்லாம் கேரண்டி உண்டு. சரி சரிண்ணா. இப்பெல்லாம் என்ன விலை நான் சொல்லிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுக்கு சொல்றேன்னா 1.20 தான் கொடுத்துருவோம். 1.20. ஒரு 25 லிட்டர் பால் கிடைக்கும். சரி சரிண்ணா. ஸோ 1.20 வந்து கொடுத்துருவாங்களா? ஒரு 25 லிட்டர் வந்து பால் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கறக்கலாம். கேரண்டி கொடுக்கலாம். இன்னொரு மாசம் ஆகும் நான் கண்ணு போட? ஒரு 25 மாசத்துக்குள்ள போடும். சரி சரிண்ணா. சரி. நான் உங்க ஃபோன் நம்பர்னா? 9943 6963 65. சரிண்ணா. இது வேணும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாக்குறதா விசாரிச்சு பாருங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மாடுங்களா தான் இருக்கு ஒவ்வொன்றுமே. சில வந்து 1.20 அந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு 20, 25 லிட்டர் வந்து பால் வந்து கறக்குன்றாங்க. விசாரிச்சு பாருங்க, விசாரிச்சு பாருங்க. ஸோ பிடிச்சா நேர்ல போயிட்டு பார்த்து பேசி வாங்குங்க. நேர்ல வந்து பேசினா ஏதோ கம்மி பண்ணி நீங்க வந்து வாங்கலாம். இங்க வந்து ஒரு 2 மாடு வந்து சரியா தான் இருக்கு பாருங்க. எல்லாம் கலர், உடம்பு எல்லாம் வந்து ஹைட் வெயிட்டா இருக்கு. எல்லாம் வந்து கண்ணு போற ஸ்டேஜ் போல நல்லா வந்து மடி வச்சுட்டு இருக்கு.
எல்லாம் வந்து மடி வந்து வச்சுட்டு இருக்கு, கேட்டு பார்ப்போம் இது வந்து என்ன சொல்றாங்கன்னுட்டு. ஸோ சூப்பரா இருக்கு பாருங்க, ரெண்டுமே வந்து பெரிய பெரிய மாடு. எல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல. இதுங்களாம் என்னென்ன பல்லு? இது 2 அது 4 ரெண்டுமே தலசமா இல்ல? தலைத்து தான். நீங்க எந்த ஊர்னா? நீங்க மாட்டு வியாபாரிங்களா? சரி சரிண்ணா. மாதிரி நிறைய சனமாடு வாங்கி சேல்ஸ் பண்ணுவீங்க. உங்க பேர்னா? மணிகண்டன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தலையத்து தான். மாடு வந்து பாருங்க நல்லா வந்து பெரிய பெரிய மாடா இருக்கு. இப்போ 10 நாள் போட்டுருக்காங்க. இல்லை 10 நாள் அந்த அவ்வளோதான். சரி சரிண்ணா. இப்போலாம் முதலத்துக்குலாம் எவ்வளோ பால் கிடைக்குதுங்கலாம்? 2 நேரம் சேர்த்து எவ்வளோ இருக்கும்? சரி சரிண்ணா. வந்து பெரிய பெரிய மாடு தான், தலைசம் ஈத்து தான். எல்லாம் ஒரு 15லேருந்து ஒரு 20 வந்து கிடைக்கின்றாங்க 2 நேரம் சேர்த்து. என்ன விலை நான் சொல்லிட்டே இருக்கீங்க? இது 110 90 கேட்டாங்க. இப்ப மார்க்கெட் ரேட் போயிட்டு இருக்கா இல்ல வரட்டா? ரொம்ப டல்லா தான். சரி சரிண்ணா. இனிமேல் ரேட் ஏறுமா இல்ல? இப்ப மாடு ரேட் கம்மி தான். சரி 2 தான் கொண்டு வந்தீங்களாண்ணா? 4 கொடுத்துட்டீங்க. சரி சரிண்ணா. வீட்டுக்கிட்ட வந்தாலும் இந்த மாதிரி கிடைக்குமாண்ணா? வீட்டுக்கிட்ட வந்தா சென மாடுங்க இந்த மாதிரி எப்பயுமே சரி சரிண்ணா. வேணா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கிட்டே நீங்க வந்து பார்த்து எடுக்கலாம் சென மாடுங்க இந்த மாதிரி. நான் உங்க போன் நம்பர் கொடுத்துருங்கண்ணா. 9781 சரி சார். வேணும் நீங்க வந்து கான்டாக்ட் மணிகண்டன் பேர். நீங்க வந்து வேணும்னா நீங்க வந்து விசாரிச்சு பாருங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சென மாடு வந்து இருக்குன்றாங்க. அதெல்லாம் வந்து பெரிய பெரிய மாடு தான். 15லேருந்து ஒரு 20 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முதலீத்துக்கு வந்து கறவை திறன் வந்து இருக்கக்கூடிய மாடுங்க இதுங்கெல்லாம். இல்லை வந்து முதலீத்து தான் 2 பல்லு 4 பல்லு. இல்லை இது வந்து மாடு கண்ணோட இருக்கு. வியாபாரம் வந்து பேசுறாங்க போல. ஸோ 65 பக்கம் வந்து இது வந்து சொல்லிட்டு இருக்காங்க மாடு கண்ணோட. சென மாடுங்க வந்து ஓரளவுக்கு நிறையவே இருக்கு. கைக்கரை மாடுங்க காலையிலே வந்தீங்க வந்து கைக்கரை மாடெல்லாம் வந்து வாங்குறீங்கன்னா ஸோ காலையிலே வந்து ஒரு 6 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாடாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். கைக்கறவை சென மாடுங்கள்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணிக்கு மேலே வந்து ஆகுது. கொஞ்சம் லேட்டு தான். வளர்ப்புக்கான வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இவ்வளோ நேரம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதுங்கெல்லாம் வந்து சென மாடை தான். கைக்கறவைலாம் மேக்ஸிமம் நிறைய வந்து சேல்ஸ் வந்து ஆகிட்டு இருக்கு. நல்லா சந்தை வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஒரு சில மாடுங்கள்லாம் வியாபாரம் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு சில பேர் வண்டியிலையும் வந்து ஏற்றிட்டாங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்போம். சென மாடு தான் வந்து நிறைய வந்து கேட்டு இருக்கும். நான் பால் மாடுங்கள்லாம் வந்து அதிகமாக வந்து கேட்கல. இங்கேயும் வந்து ஒரு மாடு கண்ணோட இருக்க பாருங்க. இவங்களாம் வந்து ஒரு கிராஸ் மாதிரி. ஸோ மழைக்கு வெயிலுக்கு எல்லாத்தையும் வந்து தாங்கக்கூடிய மாடு. காம்புங்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கு. எவ்வளோதான் இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம். அவ்வளோதான். மாடுங்க ஓரளவுக்கு பார்த்துட்டோம். நல்லா வியாபாரம் முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா காலி ஆயிடுச்சு மார்க்கெட்டு. அடுத்த வாரம் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.